இன்னைக்கு கிறிஸ்தவெல்லாம் பொங்கல் கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். காரணம் பேசிடுவானுங்க, இது தமிழர் திருநாள், தமிழர்களுடைய அடையாளம். ஆனா உண்மையா சொல்றேன், பொங்கலுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. பொங்கலுக்கு நமக்கு என்னையா சம்பந்தம்? அது ஆக்சுவலா அது ஆரம்பித்த விதமே வேற. படைத்தவரை விட்டுட்டு விளைச்சலை கொடுக்கிற சூரியனை வணங்குறதற்கு அடையாளமாய் கொண்டாடப்பட பண்டிகை இது. அது நம்முடைய பண்டிகை அல்ல. ஆனா இன்றைக்கு அதை ஒரு அடையாளமாக்கி என்ன பண்ணிட்டானுங்க, கர்த்தர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் நன்மையை கொடுத்திருக்கிறார், அதுக்காக அந்த நாட்கள்ல கிறிஸ்தவெல்லாம் இன்னைக்கு கொண்டாட ஆரம்பிக்கிறான். கேவலமா இருக்கு இது இல்லையா? நமக்கு என்னையா பொங்கல்? அந்நிய பண்டிகைக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் இதுல எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், மோகன் சிலாசரஸ் முதல்ல ஆரம்பிச்சார் தமிழர் பண்டிகைக்குன்னு ஒரு வாழ்த்து சொன்னார். அன்றைக்கு ஆரம்பிச்ச காரியம் அவரே செஞ்சிட்டார், அவரே பண்ணிட்டார். இப்ப அதை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் பண்றாங்க. நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? வயசு மூத்தவங்க பண்ண சில மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு அதை சிலர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவரே பண்ணிட்டார், அவரே செஞ்சிட்டார், அவரே பண்ணிட்டாருன்னா அவர் உன்னை பரலோகத்துக்கு கூட்டி போயிருவாராம். இயேசுவின் ரத்தம் தானே உன்னை கழுவிச்சு. அவர் உன்னை சொல்ல சொன்னார், செய்ய சொன்னாரா உன்னை? சொல்ல சரியா தப்பா? சொல்லுங்கப்பா. நமக்குன்னு கர்த்தர் எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். தேசத்தை சுதந்திரிக்கணும், அதை விட்டுட்டு பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு. எப்படிதான் அவங்களுக்கு எனக்கு புரியல. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எப்படி இதை அனுமதிப்பார்? கரெக்டா இல்லையா? இப்ப எனக்கு கேள்வி இருக்கு, அங்கெல்லாம் ஆவியானவர் இல்லையோங்கிற கேள்வி இருக்கு.